ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வழிபாடு செய்யும் பொழுது அல்லது பரிகாரம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான தூப தீபங்கள் மற்றும் சமித்துகள் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரிஷிகள், சித்தபுருஷர்கள், ஈவன் அரசர்கள், மந்திரிமார்கள், பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொண்டனர். தியான வழிபாடு என்பது காலங்காலமாக வருவது. சில பேருக்கு தியானம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்லா வரும். குறிப்பிட்ட மரத்துக்கு கீழே, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கோயில்ல போனா நல்லா தியானம் வரும். குறிப்பிட்ட மரத்துக்கு கீழே நல்லா தியானம் வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்லா தியானம் வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பயணம் சென்று அங்க வழிபாடு செய்து அங்கு தியானம் மேற்கொண்டால் நன்கு வரும். பொதுவாகவே அந்த தியானம் வரும் இடம், தியானம் நன்கு கைதேறும் இடம், வழிபாட்டின் சாரமே தியானம் தான். எத்தனையோ வழிபாடு முறைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தியானம் என்பது அது குறிப்பிட்ட நிமிடங்களால் இருக்கலாம், அல்லது மணி நேரங்களில் இருக்கலாம், அல்லது வருட கணக்கில் கூட இருக்கலாம், நாள் கணக்கு வருட கணக்கில் கூட இருக்கலாம். வழிபாட்டின் சாரமே தியானம். அந்த தியானம் கைகூடுவதற்கு ஒரு நபர் எங்கு அமர்ந்தால் தியானம் கைகூடும் என்பதை பற்றியும் இந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது தூப தீபங்கள், சமித்துகள், இவை வழிபாடு செய்வதற்கும் பரிகாரம் செய்வதற்கும், பொதுவாகவே ஒருவர் ஒரு நற்காரியங்களை சிந்திப்பதற்கோ அல்லது அதில் தனது சிந்தனையை நிலைநிறுத்துவதற்கோ இந்த வகுப்பில் உள்ள சாரங்கள் அமையும். கிரகங்களின் தூப தீபம் வழிபாடு செய்யும் பொழுது என்ன மாதிரியான தூப தீபங்கள் காட்டலாம்? சூரியன் என்ற கிரகத்திற்கு சந்தனத்தின் தூப தீபம் காட்டலாம். சந்தனம் மணக்கணும். சூரியன் இருக்க சூரியன் பலம் பெற்ற இடத்துல சந்தனம் மணக்கும். நல்லா சந்தனம் பூசிக்கிறாருன்னா, இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கேரளைட்ஸ் பாத்தீங்கன்னா சந்தனம் இல்லாம அவங்க நெற்றி இருக்காது. சந்தனம் மணக்கும் இடத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் பலமாக இருக்கும். ஒருத்தர் எப்பவுமே விபூதி பூசுவார். விபூதி பட்டையை பூசிக்கொள்வார். விபூதி தான் அதிகமா பூசுவார். ரொம்ப போனா குங்குமம் வச்சுக்குவார் லேசா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து அவருக்கு சந்தனம் வாங்கணும், சந்தனம் பூசணும்னு தோணிச்சான். சந்தனம் பொட்டு வைக்கணும்னு. விபூதி பூசுற இடத்துலலாம் சந்தனம் வச்சுக்கிட்டு இருந்தான். விபூதி கொஞ்சம் எரிச்சல், சின்ன நோய் மாதிரி அவருக்கு போச்சு. அப்ப விபூதி பூசுறதுக்கு அவர் தடங்களா இருந்துச்சு. அப்ப சரி சந்தனம் பூசுவோம்னு நினைச்சாலும் சந்தனம் பூசுறதுல இருந்து அவருக்கு நல்லா இருக்கு, அதாவது ஒரு சந்தனம் பூசணும்னு தோணுதுங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. அப்புறம் நல்லா அவருடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்தோம்னா கரெக்டா அவருக்கு புதன் தசை ஆரம்பிக்குது. புதன் தசை ஆரம்பிக்குதுன்னா சூரியனுடன் புதன் சேர்ந்து இருக்கு. சூரியன் பலம் பெற்ற சூரியனுடன் புதன் சேர்ந்து. இப்ப புதன் தசை நடக்கிறப்ப சூரியனுடைய அந்த புதன் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கோ அதனுடைய பலத்தை வாங்கி கொண்டு நடக்கும். இப்ப சூரியனோட சேர்ந்திருக்கனால அப்ப அவருக்கு சூரியன் பலமான சூரியன், அதுவும் ஆட்சி பெற்ற சூரியன். அந்த ஜாதகத்துல ஆட்சி பெற்ற சூரியனுடன் சேர்ந்த புதன் திசை நடப்பதால் அந்த சந்தனம் வைத்துக் கொள்ளும் ஒரு மனப்பாங்கு வந்திருக்கு என்பதையும் நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். சூரியனை வழிபடும் பொழுது சந்தனம் வாசனை இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது. பொதுவாகவே இந்த ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுறவங்க சந்தனம் இல்லாம ஒரு வழிபாடு இருக்காது. சந்தனம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அங்கு சூரியன் சஞ்சரிக்கிறார் அந்த வழிபாட்டில் என்று பொருள். சூரியன் கிரகத்தை வழிபடும் பொழுதுதான் சந்தனம் என்று அர்த்தம் இல்ல. சந்தனத்தின் மனம் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கு சூரியனினுடைய கடாட்சம் உண்டு என்று பொருள். சந்திரன் என்ற கிரகத்தினை வழிபடும் பொழுது சாம்பிராணி காட்டி வழிபடுவது நல்லது. இயற்கையான விளைந்த முறையில் எடுத்த பொடிகளை வைத்து, கங்கு வைத்து, சாம்பிராணி வைத்து வழிபடுவது சிறப்பு. சாம்பிராணி வாசனை இருக்கிற இடத்துல சந்திரன் குடிகொள்வார். சந்திரன் மனோகாரகன். மனம் ஒரு இடத்துல நல்லா லயிக்கணும், கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கணும்னா சாம்பிராணி வாசனம், சாம்பிராணி தூப தீபம் காட்டணும். இப்ப ஒரு வியாபாரத்துல ரொம்ப பிசினஸ் பண்ற கடைகள்லாம் வரிசையா இருக்கும். அங்க ஒரு துலுக்கரோ அல்லது சில வழிபாடு செய்பவர்களோ அந்த சாம்பிராணி காட்டிக்கிட்டு
மயில் ரெகையை வச்சுக்கிட்டு வந்து வீசிக்கிட்டே வருவாங்க. என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அந்த சாம்பிராணி வாசனை வரும்பொழுது அவர் வந்து போனோம்னா அவருக்கு ஏதோ 5 ரூபாய் 10 ரூபாய் போடுவோம். அந்த வாசனை வந்து கடை முழுக்க வந்து பழகும் பொழுது பல்வேறு மனக்குழப்பங்கள் நீங்குகிறது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. ஏனென்றால் மனோகாரகன் சந்திரன். சந்திரனுக்குரிய தூப தீபம் சாம்பிராணி. நாம் இறைவனை வேற ஏதேனும் நமக்கு பிடித்த கடவுளை சாம்பிராணி வைத்து வணங்கினாலும் சரி, அல்லது சந்திரனுக்கு பரிகாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு சாம்பிராணி வைத்து வணங்கினாலும் சாலச்சிறந்தது. சோ சந்திரனுக்குரிய தூப தீபம் சாம்பிராணி. அடுத்து செவ்வாய். செவ்வாய் கிரகத்துடைய தூப தீபம் குங்கிலியம் என்று கூறக்கூடிய ஒரு பொருள். இது முருக பெருமானுக்கு மிகவும் ஏற்றதாகவும் உண்டு. ஆஞ்சநேயருக்கும் அதை சாற்றுவார்கள். செவ்வாய் கிரகத்துக்கு குங்கிலியம். புதன் கிரகத்துக்கு கற்பூரம். கற்பூரம் தான் எதனையும் ஏற்றுக்கொள்ளும் எதனையும் ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் உடையது கற்பூரம். அதனால புதன் கிரகத்துக்கு இதை வைத்தார்கள். கற்பூரம் இல்லாம எந்த வழிபாடும் இருக்காது. கற்பூரமோ அல்லது மெழுகுவர்த்தி ஏற்றுவதோ அல்லது தூப தீபம் காட்டுவதோ, இந்த நெருப்பு இல்லாமல் ஒரு வழிபாடு இருக்காது. குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது ஏற்றி வைப்பார். அந்த ஒளியில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து குரு. குரு என்ற கிரகம் ஆம்பல். ஆம்பல் என்பது ஒரு பூவினுடைய ஆம்பல் பூ என்று கூறக்கூடிய பூவில் இருந்து வருவது. அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய தூப தீபத்தினை நாம் குரு பகவானுக்காக நாம் வழங்குவது சிறப்பு. அடுத்து சுக்கிரன். சுக்கிரனுக்கு லவங்கம். இது ரொம்ப இடத்துல அந்த நாட்டு மருந்த கடையில கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த ஆம்பல் லவங்கம் எல்லாம் அங்க கிடைக்கும். ரொம்பது இங்க அவங்களுக்கு தெரியாது. அந்த கடையில போய் கேட்டா கிடைக்கும் லவங்கம். இது சுக்கிரனுக்குரிய தூப தீபத்தை காட்டுவதற்கான ஒரு முக்கிய பொருள். இது பொதுவாவே இந்த ஐயர்கள் கிட்ட கேட்டா நல்லா தெரியும். இந்த நவகிரக ஹோமம் பண்றவங்க பார்த்தா இந்த 9மே வச்சிருப்பாங்க. நவகிரக ஹோமம் பண்றவங்க இது இந்த 9ல 1 கூட குறையாது. நவகிரக ஹோமத்துல அவ்வளவு விசேஷம். இந்த லவங்கப்பட்டை என்று நாம தெரிந்து வைத்துக் கொள்வோம். அதை வைத்து தூப தீபம் காட்டுவது சுக்கிரனுக்குரிய வழிபாடு. அடுத்து சனி கிரகத்திற்கு கருங்காலி மரத்திலிருந்து வந்த அந்த பட்டை, இந்த தகடை வைத்து தூப தீபம் காட்டுவது என்பது சிறப்பு. அடுத்து ராகு பகவானுக்கு கடுகு மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடுகை வைத்து ஒரு அனல் மூட்டி அதை போட்டு அது மூலமாக ஒரு தூப தீபத்தை காட்டுவது ராகு பகவானுக்குரிய சிறந்தது. கேது பகவானுக்கு செம்மரம், செம்பட்டை எதை ஒன்னாலும் வச்சுக்கலாம். செம்மரம்ங்கிறது சால சிறந்தது. செம்மரம் ரொம்ப இடத்துல கிடைக்காது. செம்பட்டைன்னு அவங்க வச்சிருப்பாங்க. அதை வைத்து தூப தீபம் காட்டுவது கேது பகவானுக்குரிய சிறந்த பரிகாரம். பொதுவாகவே யாருக்காவது விஷக்கடி இருக்கு, இந்த பூச்சி கடிச்சிருச்சு அல்ல தேல் கொட்டிருச்சு, ஒரு அது தாழ முடியாத வேதனையா இருக்கு, ரொம்ப கடுமையான சூழல்ல இருக்கு, பையனுக்கு மறுநாள் எக்ஸாம் வேற இருக்கு, இந்த மாதிரி சூழல்ல எப்படி அந்த மாதிரி சூழல்ல வந்து நம்ம ராகு பகவானுக்கு கடுகு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்து அந்த கடுகு தூப தீபத்தை முகர்ந்தாலும் நல்லது. அந்த தன்மை வந்து அந்த வலி குறையும். இதுவே அனைத்தும் நவகிரகங்களுக்கான தூப தீபங்கள். இது நவகிரக வழிபாட்டிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஹோமங்கள் செய்யும் பொழுது நவகிரக சாந்தி செய்வதற்காக இந்த தூப தீபம் போடுவதற்காக ஐயர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதுபோக இவைகள் அந்த கிரக வழிபாட்டிற்காக மட்டுமல்ல, எந்த இறைவனுக்கு வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் இதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் இந்த தூப தீபம் பயன்படுத்தும் பொழுது அந்தந்த கிரக சாந்திகளும் நடைபெறுகிறது. நவகிரக மண்டலம் என்பது காலப்போக்கில் வந்தது. அது ஆரம்பத்தில் நவகிரக மண்டலம் என்பது ரொம்ப பழமையான கோயில்களில் இல்லாமல் இருந்தது. ராமேஸ்வரம் காலத்திலே தேவிப்பட்டினத்துல வந்து நவகிரகம் வைத்து ராமபிரான் வழிபட்டது அனைவருக்கும் தெரிந்தது. அந்த மாதிரி ரொம்ப பழைய கோயில்ல நவகிரக மண்டலம்னே இருக்காது. கோயில்ல நுழையிறப்ப கொடிமரத்துக்கு மேல வந்து நவகிரகங்கள் வந்து பதிச்சிருப்பாங்க. அது மட்டுமே நவகிரகமாக இருந்தது. நவகிரக மண்டலம் என்றும் அதனை ஈசான்ய மூலையில் வச்சிருப்பாங்க. அதை சுத்துற மாதிரி கோயில்கள் ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப குறை. அதுக்கப்புறம் தான் அது வந்து அதிகமா வந்தது. அதுக்கப்புறம் தான் சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாரு. அதனால நம்ம எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, இப்ப சிவபெருமானை வணங்கும் பொழுது சந்தன தூப தீபம் காட்டலாம், சாம்பிராணி தூப தீபம் காட்டலாம். நமக்கே தெரியும்
நம்ம இது வந்து எல்லா வீடுகளிலும் அனைவருக்கும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமானது. இது என்ன எல்லா பொருளும் நம்ம ஒரு ஜோதிடர்கள் வந்து ஜோதிடரோ அல்லது வீட்டில் இந்த மூத்தவர்களோ இதை வைத்திருப்பது நல்லது. என்றால் ஒரு வீட்டுல எல்லா ராசியினர்களும் இருப்பார்கள். அனைத்து கிரகங்களும் சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு வரப்ப தீபம் ஏற்றுவது இல்ல தூப தீபம் காட்டுவது இருக்கும். அதனால அதை வந்து இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். அதுவும் மிகவும் சாலச் சிறந்தது. இப்பெல்லாம் ரொம்ப பேர் இது பண்றதே இல்லை. ரொம்ப பண்றதுக்கு வந்து ரொம்ப பின்தங்கி போயிடுறாங்க. ரொம்ப போனா வஸ்திரம் சாத்துறாங்க. நல்லெண்ணெய் விளக்கு எல்லா தெய்வத்துக்குமே சாலச் சிறந்ததுன்னு நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துறாங்க. நெய் விளக்கையும் எல்லா தெய்வத்துக்கும் சாலச் சிறந்ததுன்னு ஏத்துறாங்க. இந்த மாதிரி தூப தீபம் ஏற்றுவது அந்தந்த கிரகத்திற்கான சாந்தி பரிகாரங்களில் மிகவும் முக்கியமானது. நாம் அடுத்து இந்த கிரகங்களின் தூப தீபம் கற்றுக்கொண்டோம். நீங்கள் இதனை பயன்படுத்தி பாருங்கள். அது நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். லவங்கம் யாருக்கு யூஸ் பண்ணணும், ஆம்பல் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும். ஆனா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஏதாவது ஒரு பூசார்ட்ட கேட்டாருன்னா கரெக்டா சொல்லுவார். நீங்க நாட்டு மருந்து கடையிலேயே கேட்டாருன்னா இதை வச்சு எப்படி சாம்பிராணி போடுறதோ இல்லைன்னா தூப தீபம் காட்டுவது எப்படின்னு சொன்னா கூட அவங்க கூட சொல்லுவாங்க. அதுவும் பண்ணலாம். அடுத்து நாம் காண இருப்பது கிரகங்களின் சமித்துகள். இதுவும் ரொம்ப வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நவகிரக ஹோமம்னே ஒரு பேக் வைக்கிறாங்க. அதுலயும் இது எல்லாமே இருக்கும். கிரகங்களின் சமித்துகள் என்னென்ன? இது ஒரு ஜோதிடர் கண்டிப்பா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த தர்ப்பை பூ யாரும் யூஸ் பண்ணுவாங்க? தர்ப்பை புல் யாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னா துறவிகள் வச்சிருப்பாங்க, பிராமணால் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி, இருப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, தர்ப்பையை வந்து அடிக்கடி பயன்படுத்துவார்கள். அது கேதுவுக்குரிய சமித்து. துறவிக்கான கிரகம் இது கேதுவுக்குரிய சமித்து. திருமணத்தின் பொழுது பல சடங்குகள் இருக்கும். காசிக்கு போறாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு வைப்பாங்க. அப்ப வந்து மாமனார் போய் கூப்பிடுவார். அப்ப வந்து அந்த தர்ப்பை புல்லை வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கோ அல்லது அது உறவிலிருந்து விடுபடுவதற்கோ இந்த தர்ப்பை புல் வந்து பயன்படும். கேது வந்து பிரிவுக்கான கிரகம், அதாவது ஒன்றை இரண்டாக ஆக்குவது. ராகு வந்து ஒற்றுமை இரண்டை ஒன்றாக ஆக்குவது, 2 அல்லது 3 4 ஒன்றாக மாற்றுவது ராகு. ராகுக்குரிய சமித்து வந்து அருகு. நான் வேணுமென்றே பின்னிலிருந்து வருகிறேன். இந்த தர்ப்பையிலிருந்து ஆரம்பிச்சோம். அருகு வந்து ராகுக்குரியது. சனி பகவானுக்கு வன்னி. இந்த வன்னி மரம் நம்ம ரொம்ப விசேஷமான மரம். விநாயக பெருமான் வந்து குடிகொண்டிருப்பார் வன்னி மரத்து விநாயகர்னே பேர் இருக்கும். மகாபாரதத்துல அந்த வன்னி மரத்துக்குன்னே ஒரு குறிப்பிட்ட கதைகள் உண்டு. இந்த பாண்டவர்கள் வந்து அஸ்திரத்தை எல்லாத்தையும் மறைத்து வைத்து கொண்டு ஒரு வருடம் மறைந்து வாழணும்னு, யாருக்கும் தெரியாம வாழணும், வஸ்திரங்கள்லாம் வன்னி மரத்துல வைப்பாங்க. வன்னி மரம் நெருப்புக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி என்ற கிரக பீர்த்திக்கு வன்னி மரத்தினுடைய அந்த சமித்துக்கள் பயன்படுத்தி பூஜை செய்யலாம். சுக்கிரன் கிரகத்துக்கு அத்தி மரத்திலிருந்து வர்ற அந்த சமித்து, அத்தி சமித்து என்று கூறக்கூடியது, அதனை பயன்படுத்தலாம். குரு கிரகத்துக்கு அரச மரம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதனாலதான் எதுக்கு குழந்தைகள் இல்லாதவங்களை வந்து அரச மரத்தை சுத்த சொன்னாங்கன்னா இதுக்கு ஒரு காரணம். அரசு என்ற சமித்து வந்து குரு பகவானுக்குரியது. ஏன்னா குரு வந்து புத்திரகாரகன், நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அதனாலதான் அந்த வகுப்பெல்லாம் நம்ம முன்னாடியே வச்சோம். குரு புத்திரகாரகன். அதனால இந்த அரச மரத்தினுடைய சமித்துகள் பயன்படுத்துவது நல்லது. வீட்டுல குழந்தை இல்லாத வீட்டுல, இல்லைன்னா ரொம்ப லேட்டா குழந்தை பிறக்கிறவங்க வீட்டுல, குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற வீட்டுல, இல்லைன்னா பொண்ணே சேர மாட்டேங்குது, நகையே சேர மாட்டேங்குது. இப்ப பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நகை வந்து சும்மா அடிப்படையா வாங்கி வைக்கிறோம், ஒன்றும் சேர மாட்டேங்குதுன்னா நகை இருக்கிற இடத்துல இந்த அரச மரத்துக்கான சமித்துகள், அரச மரத்துல இருந்து சமித்துகள் எடுத்து வந்து வைக்கலாம். அதே மாதிரி களத்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் காரகன், திருமணம் சரியா நடைபெறல, லேட்டா ஆகுது, அல்லது பல பிரச்சனைகள் வருது என்று யூகிப்பவர்கள் இந்த அத்தி மரத்து சமித்துகளை பயன்படுத்தலாம். வீட்டுல பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தலாம். திருமணம் முடிகிற வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் நல்லா ஓடுற ஆத்துல விட்டுடலாம். அடுத்து புதன் கிரகத்துக்கு வந்து நாயுருவி வந்து நல்ல ஒரு ஆயுர்வேத பொருள். அது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த நாயுருவி சமித்து தான் புதன் கிரகத்துக்கு உண்டான முக்கியமான சமித்து. நல்லா புத்தி செயல்படணும், நல்லா கணிதம் நல்லா வரணும், ஜோதிடம் நல்லா சொல்லணும்,
ஜோதிட கல்வி வரணும் அப்படின்னா நாயுருவி வந்து நம்ம கண்டிப்பா நமக்கு பக்கத்துல வச்சுக்கணும். ஜோதிடராக இருக்கலாம் அல்லது வீட்டில் பெரியவராக இருந்தாலும் நாயுருவி வந்து வச்சுக்கணும். புத்தி சம்பந்தமான விஷயங்கள் செயல்படுத்துவதற்கெல்லாம் கல்வி சம்பந்தமானது ஆரம்பிப்பதற்கு, தேர்வு எழுத போவதற்கு முன்னாடி இந்த நாயுருவி சமைத்து வச்சு இறைவனை வணங்கி கொண்டு போவது நல்லது. செவ்வாய் வந்து கருங்காலி சமைத்து வைத்து வணங்குவது. சந்திர பகவானுக்கு முறுக்கு, சூரிய பகவானுக்கு எருக்கு. இந்த எருக்கம்பூ, முறுக்கம்பூன்னு சொல்லுவாங்க. முறுக்கு அதிகமா வெள்ளையா இருக்கும். இது எருக்கு வந்து ரொம்ப இதுல வந்து விநாயகருக்கும் இந்த சமித்துகளுக்கும் முக்கிய சம்பந்தம் உண்டு. அனைத்து சமித்துகளுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த அரச மர விநாயகர், அத்திமர விநாயகர், வன்னி மரத்து விநாயகர், அருகம் புல் அதை வச்சு வணங்குறது. பெரும்பாலான சமித்துகளுக்கு விநாயகருக்கு வந்து ஒத்துமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா மூலாதார பரம்பொருளே அவர் தான். அதனால விநாயகருக்கு எல்லா சமித்துகளுக்கும் உடன்பாடு உண்டு. ஆகவே நாம் இந்த வகுப்பில் தூப தீபங்கள் பற்றியும் சமித்துகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இது கிரக பரிகாரங்களுக்கு மட்டும்தான் அன்று அல்ல. ரொம்ப பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. கிரக பரிகாரத்துக்கு இது செய்யறதுக்கு, சாந்தி பரிகாரத்துக்கு இது செய்யறதுக்குன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இது வந்து பூஜை செய்து வீட்லயும் வைக்கலாம். அரசு வேலை ஒருத்தர் நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப பக்கத்துல வருது, கட் ஆஃப்ல போயிருது, இல்லைன்னா இன்டர்வியூ போயிட்டு வர்றாரு, கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல எருக்கம்பூ அல்லது எருக்கு சமைத்து வைத்து இறைவனை வழிபடலாம், வீட்டுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி சமித்துகளை வந்து பயன்படுத்துவது நல்லது. நவகிரக ஹோமம்ங்கிற பேக்ல இது எல்லாமே அமைஞ்சிருக்கும். அதுவும் நம்ம ஜோதிடர் அனைவருக்கும் இதை அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். ரொம்ப பேர் ஐயர்களும் சரி, இந்த ஹோமம் செய்யறவங்களும் இது வந்து இதுக்காக மட்டுமே வச்சிருக்காங்க. அப்படி இல்லை, இது அனைத்து வகையான வழிபாட்டுகளுக்கும் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி, இதனுடன் என்ன இந்த வகுப்பு வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் இது வந்து சாய்ஸ்ல விட்டுறாங்க. ரொம்ப பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க, சாய்ஸ்ல விட்டுற மாதிரி. என்ன இது பரிகாரம், இதனா பலன் சொல்றதுக்கு ஒன்றும் பயன்படுறது இல்லை, பரிகாரம் சொல்றதுக்கு எத்தனையோ பரிகாரத்துக்கு இருக்கு, இதை வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இது வந்து மிகவும் எளிமையான, எல்லா ஊர்களையும் கிடைக்கக்கூடிய, எங்கேயும் அலைச்சல் இல்லாம வீட்டிலேயே உட்கார்ந்து வழிபாடு செய்யலாம். அல்லது அருகில் உள்ள கோயில்களுக்கும் சென்று இந்த தூப தீபம் மற்றும் சமித்துக்களை எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்யலாம். இந்த பித்ரு தோஷம் என்று சொல்லுவாங்க. முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு இந்த சமித்துக்கள் பயன்படுத்துவார்கள், தூப தீபம் பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி நல்ல விஷயம் செய்யணும்னா பௌர்ணமி நாள்ல இந்த தூப தீபமும் சமித்தும் பயன்படுத்தலாம். முன்னோர்களுடைய வழிபாடுகளுக்கு அமாவாசை காலத்துல இதை பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு அந்தந்த தெய்வத்தின் திதிகளில் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு விநாயகருக்கு சதுர்த்தி திதி, முருகருக்கு சஷ்டி திதி, அந்த மாதிரி குறிப்பிட்ட திதிகளில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட குழந்தை பிறப்புக்குன்னு அதே மாதிரி திருமண விசேஷங்களுக்குன்னு ஒண்ணு, வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி இதனுடன் இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பு மீண்டும் தொடரும். அடுத்த வகுப்பு ரொம்ப டீட்டெயிலா போக போகுது. அதனால ரொம்ப பிரேக் ஆகி வரும். ஒரு பிரேக், பட் டீட்டெயில்டு பிரேக்ஸா இருக்கும். அதனால நீங்க கற்றுக்கொள்பவர்கள் குறிப்பு எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.